ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தில் இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதில் இந்திரனும் அண்ணன்னைக்கு பொழுது போனால் போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்குன்னு எதிர்காலத்துக்கான சேமிப்பு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் சந்திரனும் அவனுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சுட்டு எதிர்காலத்துக்கும் சேமித்து வைக்கிற பழக்கத்தோடு வாழ்ந்துட்டு வந்தான். சந்திரனுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைங்கிறதுனால ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டப்போ அவர் காசிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்தா குழந்தை தங்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக சந்திரனும் அவன் மனைவியும் தயாரானாங்க. சந்திரனோட எதிர்கால சேமிப்பா அவன்கிட்ட ஒரு 50 பொற்காசுகளும் இருந்தது. நானும் என்னோட மனைவியும் காசிக்கு போலான்னு இருக்கோம். நாங்க திரும்பி வர வரைக்கும் என்கிட்ட இருக்கிற 50 பொற்காசுகளை நீ பத்திரமா பாத்துக்கணும். அத உன் பொறுப்புல கொடுத்துட்டு போற. நண்பா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் என்னோட தேவைக்காக நான் அந்த பொற்காசுகளை பயன்படுத்திட்டா அப்புறம் திரும்பவும் என்னால உனக்கு அதை கொடுக்க முடியாது. அதுக்குதான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊரோட எல்லையில மண்ணுக்கடியில நீ அதை புதைச்சு வச்சிரு. திரும்பவும் நீ வந்ததுக்கு அப்புறமா அதை தோண்டி எடுத்துக்கலாம். என்ன நண்பா, நான் சொல்றது சரிதானே? அட நண்பா, எனக்கு இந்த யோசனை இல்லாம போயிடுச்சு. நீ சொன்ன மாதிரியே ஊரோட எல்லையிலேயே அதை புதைச்சு வச்சுட்டு போறேன். அப்பதான் அது நான் திரும்பி வர வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும். பிறகு எல்லாரும் தூங்கின நேரமாக பார்த்து ராத்திரியில் அந்த புதையலை அங்கே புதைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பொற்காசை கொண்டுட்டு தனியாக போக பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெருங்கிய நண்பனான இந்திரனையும் கூடவே கூட்டிகிட்டு போனான் சந்திரன். ஒரு வழியாக 2 பேரும் வேகமாக நடந்து போய் ஊரோட எல்லை பகுதியை அடைஞ்சாங்க. போகும்போது வழியில் திருடர்கள் யாருன்னா பார்க்குறாங்களான்னு நோட்டை விட்டுட்டே போனாங்க. ஒரு வழியாக ஊரோட எல்லை பகுதியான ஆற்றுப்படுகைக்கு வந்து அந்த இடத்துல வேகமாக ஒரு குழியை தோண்டி அதில் பொற்காசுகளை புதைச்சிட்டு திரும்பவும் அவங்க வீட்டை நோக்கி போயிட்டாங்க. காலையில் பொழுது விடிஞ்சதும் சந்திரனும் அவன் மனைவியும் யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க. நேற்று ராத்திரி நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்லேயே இல்லை. யாருக்கிட்டையும் சொல்லாமல் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நடுராத்திரி நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? இங்க பாரு மீரா, என்னோட நண்பனோட பொற்காசுகளை மண்ணுக்கடியில புதைச்சு வைக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா கதையையும் அவனோட மனைவி மீரா கிட்ட சொன்னான். இதை கேட்ட மீராவுக்கோ மனசுல பேராசை வந்துருச்சு. ஆஹா, 50 பொற்காசுகள், இது அப்படியே நம்ம கைக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஏங்க, அதை எப்படியாச்சும் நீங்கள் எடுத்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தான் அவரை புதைச்சி வச்ச இடம் தெரியும் இல்லையா? நீங்கள் மட்டும் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதில் தங்க நகைகளை செஞ்சு நான் அழகாக போட்டுக்குவேன். இங்க பாரு மீரா, நீ பேசுறது ரொம்பவே தப்பு. அது என் நண்பனோட எதிர்கால சேமிப்பு. அதை நாம எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய பாவம். ஒழுங்கா இப்பயாச்சும் நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாவ புண்ணிய கதையெல்லாம் பேசி கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவனோட மனசுலையும் பேராசைய விதைச்சிட்டா. அவனும் அன்னைக்கு ராத்திரியே அந்த புதையலை எடுக்கிறதுக்காக ஆத்து பக்கம் போய் புதையலை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்தான். அவ ஆசைப்பட்ட மாதிரியே அத்தனை தங்க காசுகளையும் மாத்தி தங்க ஆபரணங்களா அவ கழுத்துலையும் காதலையும் போட்டு அழகு பார்த்தா. இப்படியே 2 மாசமும் ஆணுச்சு. அதுக்கப்புறமா காசிக்கு போன சந்திரனும் திரும்பி வந்துட்டான். வந்தவ நேரா தான் தங்க காசுகளை புதைச்சு வச்சிருந்த இடத்துக்கு போய் தோண்ட ஆரம்பிச்சான். அட, என்ன இது? இந்த இடத்துல தானே நம்ம காசை புதைச்சு வச்சோம். இப்ப எதுவுமே இல்லையே. கண்டிப்பா இது நம்ம நண்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தான் இதை எடுத்திருக்கணும். ஆனாலும் நண்பன்ட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு யோசனையோடைய போனவன் வழியில ஊர் தலைவரை பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். இதை கேட்ட ஊர் தலைவரோ, இங்க பாரு சந்திரா, நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா அந்த தங்க காசுகளை உன் நண்பன் தான் எடுத்திருக்கணும். ஆனா அவன் கிட்ட கேக்குறது முறையாகாது. ஏன்னா அவன் எடுத்ததை பார்த்த சாட்சி யாருமே இல்லை. அதனால நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் சந்திரனுக்கு ஒரு யோசனைய சொன்னாரு. பிறகு ஊர் தலைவர் யோசனைப்படியே சந்திரனும் தான் நண்பன் இந்திரனை பார்க்கறதுக்காக போனான். ஐயோ, நண்பன் திரும்பி வந்துட்டானே, கண்டிப்பா அவன் பொற்காசுகளை பத்தி கேட்பான். அந்த இடத்துல தான் பொற்காசுகள் இல்லையே, இப்ப நாம என்ன பண்றது தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சபடியே நின்னுட்டு இருந்தான். இந்திரா, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அட வா நண்பா, எப்போ வந்த காசிலேருந்து? நீ வந்ததும் நானே உன்னை வந்து பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ள நீயே என்னை பார்க்க வந்துட்ட அப்படின்னு எதுவுமே தெரியாதது மாதிரி பேசினான். காசியில நான் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல குதிரை பந்தயம் நடந்துச்சு. அதுல ஒரு குதிரை மேல பந்தயம் கட்டி கோடிக்கணக்கு மதிப்பிலான தங்க கட்டிகளை பரிசா வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு நான் ராமேஸ்வரம் போகலான்னு இருக்கேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த தங்க கட்டிகளையும் அதே இடத்துல புதைக்கலான்னு இருக்கேன்.
இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா சந்திரனும் அவனோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். என்னங்க, உங்க நண்பர் அந்த தங்க கட்டிகளை புதைக்க போறப்போ கண்டிப்பா பழைய பொற்காசுகள் இருக்கான்னு பாப்பாரு. அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதனால இந்தாங்க என்னோட தங்க நகைகள் எல்லாம் திரும்பவும் பொற்காசுகளா மாத்தி அதே இடத்துல புதைச்சிருங்க. அவர் போனதுக்கு அப்புறமா நாம மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊரையே காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு மனைவி சொன்னா. அவ சொன்னதை கேட்டு சந்திரனும் அந்த இடத்துக்கு போய் பொற்காசுகளா மாத்தி புதைச்சிட்டு வேக வேகமா வீட்டை நோக்கி வந்தான். விடிஞ்சதும் எப்படா ராத்திரி வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். ராத்திரி வேலையாகியும் தன்னை கூப்பிட தன் நண்பன் வராததால குழப்பமான மனநிலையோட வீட்டுக்கு நடுவுல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆகியும் சந்திரன் வராததால அவனோட வீட்டுக்கே நேரா போனான். நண்பா, என்னாச்சு? மறந்துட்டியா? தங்க காசுகளை புதைக்கணும்னு சொன்னியே. இல்லை நண்பா, நான் எதையுமே மறக்கல. ஆனா இப்போ நான் ராமேஸ்வரம் போறதா இல்லை. என்னோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியல. அதனால நான் அடுத்த வாரம் தான் போகலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரியே நான் புதைச்சு வச்சிருந்த பொற்காசுகளையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு சந்திரன் நேரா தன் மனைவி கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். மீரா, இப்போ வச்சும் புரிஞ்சுக்கோ, அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எப்பயும் ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆமாங்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. எப்பயும் நாம உழைச்சு சேர்க்கறது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். அடுத்தவங்களை ஏமாத்தி கிடைக்கிற எதுவும் நம்ம கிட்ட நிலைக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.